குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் ரஜினிகாந்த் சிறப்பு தோற்றத்தில் விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் நடிப்பில் லால் சலாம் திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. சன்லேண்ட் ரிஃபைன்ஸ் அண்ட் ஃப்ளவர் ஆயில். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். ஸ்மோக்கிங் சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் ஸ்மோக்கிங் கலாச்சாரம் அதிகமாகிடும். பாரம்பரியமிக்க ஒரு கலாச்சாரம் நம்ம கலாச்சாரம், ஓகேங்களா? ஸோ அப்படி ஒரு கலாச்சாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பழக்கம் வரும்போது உங்களுக்கு லாட் ஆஃப் இன்ஃபர்டிலிட்டி கேசஸ் ரொம்ப அதிகமாகுது. சிகரெட் ஸ்மோக்கிங் வில் அஃபெக்ட் யுவர் ஹார்மோன்ஸ் வெரி பேட்லி, ஓகேங்களா? ஜென்ஸுக்கும் வராதுன்னு வரும், ஜென்ஸுக்கும் இம்பார்ட்டன்ஸ் வரும், அந்த கேசஸ் அதிகமாகிட்டு நிறைய கைனகாலஜிஸ்ட் எனக்கு பேஷன்ஸ் ரெஃபர் பண்ணுறாங்க, ஓகேங்களா சார்? இன்ஃபர்டிலிட்டி பேஷண்ட், அதுக்கு என்ன மேடம் நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்க? சிகரெட் பிடிச்சி தொலைது சார், டெய்லி 2 பேக்கெட் அடிக்குது சார். என்ன மேடம் சொல்கிறீங்க? அவங்க வீட்டுக்காரர் 1 பேக்கெட் கூட அடிக்க மாட்டாரு, 2 பேக்கெட் அடிக்குது சார். கொஞ்சம் தயவு செஞ்சு பார்த்து கண்ட்ரோல் பண்ணி விடுங்க சார் அப்படின்னு. ஸோ அவங்க ப்ரெக்னென்ட் ஆகும்போது சிகரெட்டை நிறுத்தினா அந்த குழந்தை வளர்றதே வேஸ்ட். ஃபோர்த் ஸ்டேஜ்னும் போது என்னன்னா அந்த நுரையீரலை தாண்டி வெளியே போயிடுது. ஸோ நுரையீரலை தாண்டி வந்து உங்களுக்கு வந்து இருதயத்துக்கு போயிடுது. இப்போ கூட ஒரு ஃபீமேல் பேஷண்ட் இருந்தாங்க நம்ம வார்டில், ஒரு 50 வயசு தான் ஆகுது. அவங்களுக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. ஜெனட்டிக் கேன்சர், அடினோ கார்சினோமா. லங்ஸ்லேருந்து ஹார்ட்டுக்கு போயிடுச்சு, கிட்னிக்கு போயிடுச்சு, வயிற்றுக்கு போயிடுச்சு, பின்னாடி முதுகெலும்புக்கு, தண்டெலும்புக்கு போயிடுச்சு, மூளைக்கும் போயிடுச்சு. இதை தாண்டி வேறு எங்கே போக வேண்டியது இருக்குது சொல்லுங்கள்? நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுறாங்கன்னா சிகரெட்டை வந்து விடுறதுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் இ சிகரெட்னு வராங்க, ஓகேங்களா? இ சிகரெட்டில் வந்து கேன்சர் வரதுக்கு சான்சஸ் மிக மிக குறையும். பட் ஆனால் இது ஆபத்து. ஏன் ஆபத்து அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சிகரெட் 6 சிகரெட் தான் பிடிக்கிறான், மொத்தமே ஒரு 60-80 பஃப் தான் எடுக்கிறான் அப்படின்னா இங்கே ஒரு நாளைக்கு 500 பஃப் எடுக்கிறாங்க. நிக்கோட்டின் கண்டென்ட் அதிகமான பாடியில் என்ன ஆகும்னா ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக் வரும், ஹார்ட் பிபி ரொம்ப அதிகமாக பின்னிடும், கிட்னி போகும். 7வது 8வது 9வது பசங்க மெடிக்கல் ஷாப்பில் போய் இந்த கம்மை வாங்கிக்கிட்டு போகிற பஸ்ஸில் இந்த கம்மை மென்னுட்டு போயிட்டு இருக்காங்க. நீங்கள் எல்லாரும் பார்க்கும்போது அது வந்து சிவிங் கம், பூமர் மென்னுட்டு இருக்கான், பிக் பபுள்னு நினச்சிட்டு இருக்கோம். கிடையாது, நிக்கோட்டின் கம்மை மென்றாங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார், இப்போ வந்து ஆண்கள் ஸ்மோக் பண்ணுறதே பெண்களும் இப்போ நிறையவே பண்ணிட்டு தான் இருக்காங்க. பாதிப்புகள் வந்து எப்படி ஒரே மாதிரி தான் இருக்குமா 2 பேருமே? இல்லை, நான் வந்து நிறைய இது பார்த்துருக்கேன் மேடம். பெண்கள் ஸ்மோக்கிங் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் வந்து சென்னையிலேயே பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்மோக்கிங் சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் ஸ்மோக்கிங் கலாச்சாரம் அதிகமாகிடுது. ஆமாம், கம்பேர்ட் டு வந்து முன்ன நார்த்தோட பரவாயில்ல, ஆனால் நார்த்லாம் இன்னும் மோசம். எக்ஸாம்பிள் மும்பையில் போய் இறங்குறீங்க, அதே மாதிரி பெங்களூர் எடுத்துக்கோங்க, இல்லை ஹைதராபாத் எடுத்துக்கோங்க. லேடிஸ் ஸ்மோக்கர்ஸ் ஆர் கெட்டிங் வெரி ஹை, ஓகேங்களா? ரொம்ப அதிகமாக இருக்காங்க. ஸோ பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் மென்மையான உடம்பு, ஹார்மோன்ஸை நிறைய நம்பி இருக்கிற ஒரு உடம்பு, இந்த மந்த்லி மென்சுரேஷனு, அப்புறம் குழந்தைய பெற்றுக்கணும். ஏன்னா நம்மள மாதிரி இருக்க சொசைட்டி ஃபாரின் அமெரிக்கா மாதிரி கிடையாது. அமெரிக்காலலாம் குழந்தை வந்து அதை வளர்த்து விட்டு ஏஜ் அட்டன் ஆகிடுச்சுன்னா நீயாச்சு நாயாச்சு யாரா கல்யாணம் பண்ணிக்கோ, டைவர்ஸ் பண்ணிக்கோ, 10 பேர் வச்சுக்கோ, 10 பேர் வச்சுக்காதப்போ அப்படின்ற மாதிரி தே வில் டோட்டலி லீவ் இட். நான் சொல்கிறது புரியுதுங்களா? இங்கே அப்படி கிடையாது. ஒரு குடும்ப குத்துகளுக்கு நம்மளோட வீட்டுக்காரு, நம்ம குடும்பம் அப்படின்ட்டு ஒரு பாரம்பரியமிக்க ஒரு கலாச்சாரம் நம்ம கலாச்சாரம், ஓகேங்களா? ஸோ அப்படி ஒரு கலாச்சாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பழக்கம் வரும்போது உங்களுக்கு லாட் ஆஃப் இன்ஃபர்டிலிட்டி கேசஸ் ரொம்ப அதிகமாகுது. சிகரெட் ஸ்மோக்கிங் வில் அஃபெக்ட் யுவர் ஹார்மோன்ஸ் வெரி பேட்லி, ஓகேங்களா? ஜென்ஸுக்கும் வராதுன்னு வரும், ஜென்ஸுக்கும் இம்பார்ட்டன்ஸ் வரும், அந்த கேசஸ் அதிகமாகிட்டு இருக்கு. இப்போ ஏகப்பட்ட டைவர்சஸ்க்கு பிரச்சனை காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவர் ஒன்றுமே பண்ண மாட்டேன்றாருன்றதான் பிரச்சனையாகவே இருக்குது, ஓகேங்களா? வந்து தூங்கிடுறாரு சார், அவரை கேட்டால் தோணவே மாட்டேங்குது சார் அப்படின்றாங்க, ஓகேங்களா? இம்பார்ட்டன்ஸ் இஸ் கெட்டிங் ஹை பிகாஸ் ஆஃப் அ சிகரெட் ஸ்மோக்கிங். கண்டிப்பாக, ஓகேங்களா? அதே மாதிரி வந்துட்டு லேடிஸ்க்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த கரு உற்பத்தி ஆகிறதே வந்துட்டு குறையுது, எக்ஸே கம்மியாகுது, மந்த்லி மென்சுரேஷன்ஸ் டிஸ்டர்ப் ஆகுது. அப்போ அவங்க குழந்தை கன்சீவ் ஆகிறதுக்கு வந்து சான்சஸ் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஜென்ஸ் அது பிரச்சனை இல்லை. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் இருந்தால் கூட ஏதோ ஒரு மாத்திரை சாப்பிட்டு தே கேன் மேக் இட் பிக் அண்ட் தே கேன் பெர்ஃபார்ம் அஸ் செக்ஸ். பட் ஆனால் ஃபீமேல்ஸ்க்கு அப்படி கிடையாது. ஃபீமேல்ஸுக்கு வந்து கரு உற்பத்தியே பிரச்சனைனா உடனே உங்களுக்கு எத்தனை சென்டர்ஸ் ரெடியாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, வாங்க நாங்கள் இருக்கோம், இந்த கருத்தரித்த மேடம், இந்த ஃபெர்டிலிட்டி அதிகமாகிடுச்சு. ஆனால் ஆமாம் மேம், எங்கள் பாட்டிக்கு கேட்டிங்கன்னா எங்கள் பாட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து 4 பசங்க, எங்கள் டேடியை உட்பட. அவங்க அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து 15 பசங்கன்றாங்க. அவங்க பாட்டிக்கு எவ்வளோ இருக்குன்னு தெரியாதுன்றாங்க. 15 குழந்தைங்க இருந்த நம்ம பாட்டி சமுதாயம் இப்போது ஒரு குழந்தை பெற்றுக்கிறதுக்கு கஷ்டப்படுது. இவ்வளோ கருது. அப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு வந்து கருத்தடைப்பு மையம், அதாவது என்னென்னா நம்மளுக்கு வந்து குழந்தைங்களை கண்ட்ரோல் பண்ணணுன்றதுக்காக எல்லாருக்கும் வந்து இந்த கவர்மெண்ட் மினிஸ்டர் காமெடிலாம் பார்த்துருப்பீங்க, கீழே கட் பண்ணி விட்டுருவாங்க, ஓகேங்களா? அப்புறம் அவர் வந்து அந்த தையல் பிரிஞ்சிருச்சுன்னு ஓடி வருவார், இந்த காமெடிலாம் பார்த்துருப்பீங்க. அந்த அரிசி கொடுத்துட்டு இதெல்லாம் போய் வீட்டில் ரெஸ்ட் எடுங்கப்பா, முக்கியமான நேரமாக கட் பண்ணிட்டோம் அப்படின்வாங்க, ஓகேங்களா? நம்ம நாய்களுக்குலாம் பண்ணுறோம், அந்த டாக்ஸுக்குலாம் பண்ணுறோம், கட் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ என்னன்னா வந்துட்டு தே வாண்ட் டு ரெடியூஸ் த பாப்புலேஷன். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு உற்பத்தி மையம்,
ஓகேங்களா. இன்ஃபர்டிலிட்டி குழந்தையே இல்லை, வாரிசே இல்லை அப்படின்ட்டு. அப்போ ஜென்ரேஷன் எப்படி மாறி இருக்குன்னு பாருங்க. புரியுதா நான் சொல்றது? அதுக்கு ஒன் ஆஃப் த ஒரு ஃபேக்டராக அமையிறது வந்து நம்மளோட காற்றோட குவாலிட்டி, காற்றோட மாசு, ப்ளஸ் நம்மளும் வந்து அடிக்கிற அந்த சிகரெட்டு. ஃபீமேல்ஸ் அந்த சிகரெட்ஸ்க்கு போகும்போது இந்த மாதிரி இன்ஃபர்டிலிட்டி ரொம்ப அதிகமாகுது, ஒபிசிட்டி ஏறுது, மென்சுரேஷன் சைக்கிள் கரெக்டாக இல்லை, ஹார்மோனல் இம்பேலன்ஸ் நிறையவே ஏற்படுது. ஓகேங்களா. நிறைய கைனகாலஜிஸ்ட் எனக்கு பேஷண்ட்ஸ் ரெஃபர் பண்ணுறாங்க. ஓகேங்களா சார், இன்ஃபர்டிலிட்டி பேஷண்ட். அதுக்கு என்ன மேடம் நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்க? சிகரெட் பிடிச்சி தொலைது சார், டெய்லி 2 பேக்கெட் அடிக்குது சார். என்ன மேடம் சொல்கிறீங்க? அவங்க வீட்டுக்காரர் 1 பேக்கெட் கூட அடிக்க மாட்டாரு, 2 பேக்கெட் அடிக்குது சார். கொஞ்சம் தயவு செஞ்சு பார்த்து கண்ட்ரோல் பண்ணி விடுங்க சார் அப்படின்னு. ஸோ அவங்க ப்ரெக்னென்ட் ஆகும்போது சிகரெட்டை நிறுத்தினா அந்த குழந்தை வளர்றதே வேஸ்ட். ப்ரெக்னென்ட்டாக இருக்கும்போது அவங்க சிகரெட்டை கண்டினியூ பண்ணிட்டு இருந்தாங்க, அந்த குழந்தை பிறந்து வளரும் போது அம்புலின்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி வந்து ஐயூஜிஆர் குழந்தைங்க தான் பிறக்கும். ஓகேங்களா. இப்போ வில்லேஜ்னு ஒரு ஆர்யா சார் நடிச்ச ஒரு சீரிஸ் ஒன்று பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி ஜெனட்டிக்கலி மியூட்டேட்டடான வந்துட்டு குழந்தைங்க பிறக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஐயூஜிஆர் இன்ட்ராயூட்டன் growth rate. குழந்தை பிறக்கும் போது ஏலியன் மாதிரி குட்டியண்டு பிறக்கும், அது சர்வைவ் ஆகிறது ரொம்ப கஷ்டம். ஸோ இதெல்லாமே வந்து ஃபீமேல் ஸ்மோக்கர்ஸ்னால ஏற்படக்கூடிய டேமேஜஸ். ரெண்டாவது ஃபீமேலோட வந்து லங்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேல் லங்ஸோட வந்துட்டு கம்பேர் பண்ணும்போது சைஸஸ் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சின்னது. அதே மாதிரி ஏஜிங் ஆக வந்துட்டு கொஞ்சம் ஸ்பீக்கரும் ஏஜிங் ஆகும். அதனால வந்து ஃபீமேல் ஸ்மோக்கர்ஸ் ஆர் ஈவன் மோர் டேஞ்சரஸ். ஏன்னா வந்து தே ஆர் மோர் ஹார்மோனலி டிபெண்டன்ட் பர்சன். ஓகேங்களா. அதனால ஃபீமேல் ஸ்மோக்கர்ஸ் நல்லது இல்லை. அப்புறம் நிறைய பொண்ணுங்க நான் வந்து ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது எப்படி பிடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆம்பளை சிகரெட் பிடிக்கிறாரு பாருங்க எப்படி பிடிக்கிறாருன்னு. அப்படின்றாரு. ஓகேங்களா. அப்படியே அவன் கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்குறேன் நான் பப்ல என்ன பண்ணுறான் அப்படின்ட்டு. ஏன்னா நான் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணுவேன். ஓகேங்களா. நைட் டைமில் கிளினிக்கில் பேஷண்ட் முடிச்சுட்டு வேலை என்னன்னா போயிட்டு உட்காந்து ஒரு இடத்துல வந்து என்ன நடக்குதுன்னு பார்க்குறது தான் நம்ம வேலை. சமுதாயத்தில் என்ன நடக்குது அப்படின்னு. ஃபீமேல் அப்படியே பிடிக்கிறான் பாருங்க. யா சே. அதாவது ஸ்டைலுக்கு பிடிக்கிறது. நிறைய பொண்ணுங்க நானும் தம் அடிப்பேன் தான் அந்த கெத்தா பார்க்குறாங்க. கெத்தா பார்க்குறாங்க. அந்த குரூப்பில் சேர்த்துப்பாங்க, அந்த குரூப்போட மிங்கிள் ஆக முடியும். நிறைய நார்த் இந்தியன்ஸ். ஓகேங்களா. அந்த நார்த் இந்தியன்ஸோட ஒரு பிளாக் இந்தியன் நம்மள மாதிரி ஒரு தமிழ் பொண்ணு உள்ள இருக்கு. ஓகேங்களா. அந்த நார்த் இந்தியன் கும்பலோட சேர்ந்தா நம்மளோட எஃபெக்ட் நல்லா ஆகும், அவங்கள வெள்ளத்தோட இருக்காங்கன்ட்டு நிறைய பேரோட ஸ்டிக்மாவானு தெரியல. இவங்களும் உள்ள போகும்போது அப்போ அவளுக்குலாம் அடிக்கிறாளுங்க, நம்மளும் சேர்ந்து அடிச்சாதான் வேலைக்கு ஆக போறேன்ட்டு சும்மா வச்சு ஊதுறான். உள்ளேயே இழுக்கல, வாயிலே அப்படின்றான். எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு வாய் புற்றுநோய் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஃபியூச்சரில் நினைக்கிறேன். ஏன்னா இவங்க லங்ஸுக்கு இருக்காம வாயிலேயே வச்சு இந்த புகையை வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இவங்க எஃபெக்டே ஒன்றும் வரப்போறது இல்லை. அதாவது அந்த சிகரெட்டோட நிக்கோட்டின் எஃபெக்ட்ல ஒன்றும் பெருசாக கிடைக்க போகிறது இல்லை. ஸ்டைலுக்கு ஊதுறாங்க இப்போ இருக்க தமிழ் பொண்ணுங்க. சில மேபி அடுத்தடுத்த காலங்களில் உள்ள இருக்க ஆரம்பிப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் அது நல்லது இல்லை. இன்ஃபர்டிலிட்டி இதெல்லாம் ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கு, பார்த்துக்க வேண்டியது இம்பார்ட்டன்ட். இப்போ அந்த பெண்கள் சிகரெட் பிடிக்கிறத வந்து இந்த ஸ்டேஜில் ஸ்டாப் பண்ணிடணும் அப்படின்னா எந்த ஸ்டேஜாக இல்லை, எந்த நாளுமே நல்ல நாள் தான். ஓகேங்களா. ஸ்டாப் பண்ணிருங்க. இன்னைக்கு நீங்க பிடிக்கிறீங்கன்னா கூட இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு உங்களுக்கு தோணுது இன்னைக்கே ஸ்டாப் பண்ணுங்க. கஷ்டம் ஏதாவது இருக்கு அப்படின்னா வந்து எப்போ வேணா தொடர்ந்து கொள்ளுங்க. நுரையீரல் டாக்டர் யார் வேணா பாருங்க, என்னதான் பார்க்கணும் அப்படின்னா தப்பா எடுத்துக்காதீங்க. ஐ எம் நாட் டூயிங் எனி ஆட். ஓகேங்களா. யாரை வேணா போய் பாருங்க. ஏன்னா நீங்க நல்லா ஆகணுன்றது தான் நம்மளோட மெயின் கான்செப்ட். எனி பாயிண்ட் ஆஃப் டைம் இஸ் அ குட் டைம். ஓகேங்களா. பட் இட் இஸ் கோயிங் டு காஸ் இன்ஜூரியஸ் இன் த லேட்டர் ஆஃப். அதனால தான் சொல்றோம். கேன்சர் சார், கேன்சர் வந்து இப்போ நம்ம கண்டுபிடிக்க முடியாது, 4th ஸ்டேஜ் போயிடுச்சு அப்படின்னா வேற வழியே இல்லை. 4th ஸ்டேஜ்னும் போது என்னன்னா அந்த நுரையீரலை தாண்டி வெளியே போயிடுது. ஸோ நுரையீரலை தாண்டி வந்து உங்களுக்கு வந்து இருதயத்துக்கு போயிடுது. இப்போ கூட ஒரு ஃபீமேல் பேஷண்ட் இருந்தாங்க நம்ம வார்டில், ஒரு 50 வயசு தான் ஆகுது. அவங்களுக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. ஜெனட்டிக் கேன்சர், அடினோ கார்சினோமா. லங்ஸ்லேருந்து ஹார்ட்டுக்கு போயிடுச்சு, கிட்னிக்கு போயிடுச்சு, வயிற்றுக்கு போயிடுச்சு, பின்னாடி முதுகெலும்புக்கு தண்டெலும்புக்கு போயிடுச்சு, மூளைக்கும் போயிடுச்சு. இதை தாண்டி வேற எங்க போக வேண்டியது இருக்கு சொல்லுங்க. கேன்சர் வந்து எல்லா இடத்துக்கும் பரவ ஆரம்பிச்சிடும். ஒரு இடத்துல வந்து பரவ ஆரம்பிக்கும். ஏன்னா கேன்சர் வந்து ஒரு அசுரன், பயங்கரமா வளரும். ஓகேங்களா. ஸ்பீடா வளரும். நம்ம உடம்புல இருக்கிற மொத்த நியூட்ரிஷன் அவன் எடுத்துப்பான். ஓகேங்களா. எடுத்துக்கிட்டு அவன் வேகமாக வளருவான். பிளட் சப்ளை உருவாக்கி இவ்வளோன்னு இருக்கிறது ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசாகிடும், ஒரு மாதத்தில் இப்படி ஆகிடும். அப்படியே வளர்ந்துட்டு அப்படியே அடுத்தடுத்து குட்டி போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்கும். ஓகேங்களா. ஸோ அந்த இடத்துல இருக்கும்போது தான் கட் பண்ணி எடுத்தால் தான் அது ட்ரீட்டபிள். ஆனால் அது வளர்ந்து எல்லா இடத்துலையும் அது குட்டி பரவிடுச்சுன்னா அங்கங்கே குட்டி வளருது. இப்போ வந்து ஹார்ட்டில் வளருது, ஹார்ட்டை பாதி கட் பண்ணி எடுத்துருவோமா? மூளையில் வருது, மூளையை பாதி கட் பண்ணி எடுத்துருவோமா? எப்படி எடுப்பீங்க? செத்துற மாட்டீங்க. ஓகேங்களா. ஸோ தட்ஸ் வாட் ஐம் சேயிங். ஸோ கேன்சர் வந்து 4th ஸ்டேஜ் போகும்போது பரவிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ அதனால தான் ஸ்டார்டிங் அந்த ஒரு வாரத்துக்கு மேலே ஒரு சிம்டம் இருந்ததுன்னா போய் என்னென்னு பார்த்துடுறது நல்லது. ஓகேங்களா. ஸோ தட் வி ஹேவ் அ க்ளோஸ் கால். ஓகே. இல்லை லாஸ்ட் ஸ்டேஜஸில் போகும்போது உங்ககிட்ட இருக்கிற ஆப்ஷன் கீமோதெரப்பி தான். கீமோதெரப்பின்றது என்னன்னா 3 மாதம் உயிரோடு இருக்க வேண்டிய ஆளை நம்ம ஒரு 8 மாதத்துக்கு தள்ளலாம். 6 மாதம் உயிரோடு இருக்கிற ஆளை நம்ம 1 வருஷத்துக்கு தள்ளலாம். ஸோ இந்த மாதிரி டைம் தான் நம்மளுக்கு பை பண்ண முடியும். அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணிக்க முடியும்? மேக்ஸிமம் அவரோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். அது மாதிரி பசங்க இருந்தாங்கன்னா அப்பா அம்மா உயிரை எழுதி வாங்கிப்பாங்க. ஓகேங்களா. என் பேரில் இதை எழுதி, அவர் பேரில் இதை எழுதி, இப்போ நிம்மதியாக காலியாகும் அப்படின்ட்டு. இந்த மாதிரி ஜென்ரேஷன் நிறைய ஓடிட்டு இருக்கு. ஸோ வாட் ஐம் ட்ரைங் டு சே இட்ஸ் ஜஸ்ட் அ டைம் பை. அப்புறம் லாஸ்ட் ஸ்டேஜஸில் வந்து பார்த்தீங்கன்னா we can give only something called palliative care. சில பேர் கீமோதெரப்பி கொடுத்தா ஒத்துக்காது. கீமோதெரப்பியோட சைட் எஃபெக்ட்ஸ் ரொம்ப அதிகம். அப்போ வந்து palliative care தான். palliative careன்றது என்னன்னா சப்போர்ட்டிவ் கேர். இப்போ எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு ரொம்ப நெஞ்சு வலிக்குதான், நெஞ்சு வலிக்காமல் இருக்கிறதுக்கு போதை மருந்து மாதிரி ஒட்டி விட்டுறது. தூக்கம் வரலையா, தூக்கம் வர்றதுக்கு தூக்க மாத்திரை கொடுக்கறது.
வயிறு வலியா அதுக்கேற்ற மாதிரி வந்து சப்போசிட்டரி கொடுக்குறது. இந்த மாதிரி வந்து அவங்கள இருக்கிற வரைக்கும் சுகமா எந்த தொந்தரவும் இல்லாம பார்த்துக்கிட்டு அவங்க கடைசி நிமிஷத்தை கண்ணை மூடுற வரைக்கும் அவங்கள ஜாலியா வச்சுக்கிறது தான் பேலியேட்டிவ் கேர். ஸோ இந்த படம்லாம் பார்த்துருப்பீங்க, வசூல் ராஜா எம்பிபிஎஸ், அந்த சீனா தானா டோயின் ஒருத்தர் ஆடுவார் தெரியுங்களா, பயங்கரமா டான்ஸ் ஆடுவார், கமல் சார் எப்படி ஜாலியாக வச்சுட்டு அனுப்புவார் அந்த மாதிரி. இப்ப வந்து ஒரு சிலருக்கு கட்டிகளா இருக்கும் அந்த ஸ்மோக் பண்றவங்களுக்கு, முதுகுல பாத்தீங்கன்னா அவ்வளவு கட்டி இருக்கும், கேட்டா கொழுப்பு கட்டின்னு சொல்லிட்டு ஈஸியா விட்டுருவாங்க. அது வந்து அதுவும் புற்றுநோய் கட்டி அந்த அது வந்து பாத்தீங்கன்னா வந்து லைப்போமான்றது கொழுப்பு கட்டி. அது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின்ல பிடிச்சிங்கன்னா அந்த கொழுப்பு இருக்குல்ல, அதுல வந்து உருவாகிற ஒரு கட்டி. அது பினைன், தட் இஸ் நாட் அ மெலிக்னன்ட். அது ஒன்லி ஸ்மோக்கர்ஸ்க்கு மட்டும் தானே? எல்லாருக்குமே வரும், எனக்கு வரலாம், அவங்களுக்கு வரலாம், இவருக்கு வரலாம், யாருக்கு வேணா வரலாம். ஓகேங்களா? ஸோ கொழுப்பு கட்டின்றது யாருக்கு வேணா வரலாம். நிறைய டைம் ஜெனட்டிக்ஸா வரும், அது பேர் டெக்ரம்ஸ் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. அடிப்போசீர் ஜெனட்டிக்ஸாகவும் வர வாய்ப்பு இருக்கு. அது வந்து ஜென்ரலா மெலிக்னன்சி, அதாவது கேன்சரா மாறுறதுக்கு சான்ஸ் மிக 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 குறைவு. சப்போஸ் ரேரா மாறுச்சுன்னா அது பேர் தான் லைப்போசார்கோமான்னு சொல்லுவாங்க. லைப்போமான்றத கொழுப்பு கட்டி, அது கேன்சரா மாறும் அது பேர் லைப்போசார்கோமான்னு சொல்லுவாங்க. அது அப்படி மாறுறது ரொம்ப ரொம்ப ரேர். எப்படி அது மாறுதுன்னு கண்டுபிடிக்கிறது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து அந்த கொழுப்பு கட்டி ஜென்ரலா சாஃப்டா இருக்கும், வலியே இருக்காது, எவ்வளவு கட்டி இருந்தாலும் ஒண்ணுமே தெரியாது. ஆனா உங்களுக்கு அந்த கட்டியில வலி வருது, அந்த கட்டியில வந்து உங்களுக்கு இறுக்கமாகுது, ஹார்ட் ஆகுது அப்படின்னா தட் இஸ் a time for you to go and see what it is. இல்ல அது கியூர் பண்ணலாமா? 100%. அது வந்து எக்ஸிஷன் தானே. எக்ஸாம்பிள் நிறைய பேர் ஃபீமேல் நிறைய பேர் காஸ்மெட்டிக்காகவே பண்றாங்க. ஓகேங்களா? நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கொழுப்பு கட்டி இருக்கும், சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த இடத்துல கொழுப்பு கட்டி இருக்கும், ஒரு மாதிரி அசிங்கமா இருக்கு சார், இந்த மாதிரி ஷார்ட் ட்ரெஸ் போட முடியல, இந்த மாதிரி நிறைய பேரோட இது இருக்கு. ஸோ அவங்களாம் அந்த கொழுப்பு கட்டியை வந்து எடுத்துடுறாங்க. 100% கியூர். இப்போ இந்த இன்ஹேல் பண்றாங்க இல்லையா, வச்சு உரியுறாங்க இல்லையா, ஒரு கோல்டு வந்தோடனே. எதை சொல்றீங்க? இந்த மாதிரி இன்ஹேலர்ல மூக்குல ஆட்லாம் போடுறாங்களே அதை சொல்றீங்க? அதான் இல்ல நிறைய பேர் இந்த சிகரெட் விடுறேன்னு சொல்லிட்டு வாயில வச்சு நூல் எழுதிக்கிட்டு இருக்காங்க, அது தெரியுமா? அது தெரியாதா? அந்த போட்டோ என்கிட்ட வந்து அதோட சாம்பிள் இருக்கு, நான் அப்புறம் நேர்களுக்கு காமிக்கிறேன். அதை ஸ்டாப் பண்றதுக்கு இதை எடுத்துறாங்க. ஆமா, அந்த சிகரெட்டை நிறுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே பாத்தீங்கன்னா இன்னொரு கான்செப்ட் வராங்க. அது பேர் தான் என்னன்னா வேப்பிங். அதாவது இ சிகரெட், எலக்ட்ரானிக் சிகரெட்னு பேரு. இது என்னன்னா பாத்தீங்கன்னா வந்து பத்த வச்சு அந்த சூடுலாம் கிடையாது, இது வந்து பேட்டரி ஆப்ரேட்டட். டைரக்டா கனெக்ஷன் கொடுத்தீங்கன்னா போதும், பேட்டரியில வந்து சார்ஜ் ஆகிடும், போட்டு இழுத்துக்க வேண்டியது தான். ஓகேங்களா? அதில் என்ன எஃபெக்ட் கிடைக்குதோ அதே எஃபெக்ட் இதுலேயும் கிடைக்குது. ஏன்னா இதுலேயும் என்ன இ சிகரெட்ல என்ன இருக்குன்னா நிக்கோட்டின் இருக்கு, அதே மாதிரி கிளிசரால் இருக்கு, ப்ளஸ் பர்ஃப்யூமிங் ஏஜென்ட்ஸ், இவ்வளோதான் இருக்கு. நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுறாங்கன்னா சிகரெட்டை வந்து விடுறதுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் இ சிகரெட்னு வராங்க. மார்க்கெட்டிங் எப்படி இந்த உலக இது பண்ணுது அப்படின்னா இ சிகரெட்டில் கேன்சரே வராது, ஏன்னா அதில் வந்து டொபாக்கோ கார்சினோஜன் எதுவுமே கிடையாது. ஆனால் ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா அது உண்மை தான். ஓகேங்களா? இ சிகரெட்டில் வந்து கேன்சர் வரதுக்கு சான்சஸ் மிக மிக குறைவு. ஏன்னா வந்து நம்ம சிகரெட்டில் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி அந்த கார்சினோஜன் அர்ஜுன் ரெட்டி எக்ஸாம்பிள் சொன்னால அவ்வளோ இது இருக்குது. ஆனால் இ சிகரெட்டில் எதுவுமே கிடையாது, வெறும் நிக்கோட்டின் மட்டும்தான். எப்படி நிக்கோட்டின் கம்மா போடுறோமோ அந்த மாதிரி இது. பட் ஆனால் இது ஆபத்து. ஏன் ஆபத்து அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிகரெட் வந்து நீங்கள் இருக்கீங்களே, ஓகேங்களா? இப்போ நீங்கள் இருக்கீங்க, நான் வந்து ஸ்மோக்கர்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் என்ன பார்க்க வரீங்க, உங்கள் எதுக்கு நடிப்புனா முடியாது. அது நீங்கள் பெரிய பெரிய மனசு பிடிச்சவங்க, ஓகேங்களா? பட் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்மெல் அடிக்கும். சிகரெட் அடிச்சுட்டு ஒரு தைரியமாக வீட்டுக்கு போவானா? கஷ்டம். ஏன்னா வீட்டில் அம்மா கேட்டுருவாங்க, அப்பா கேட்டுருவாரோ ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இ சிகரெட்டுக்கு அந்த மாதிரி ஸ்மெல்லே கிடையாது. ஓகேங்களா? உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் வேணும்? ஸ்ட்ராபெரி, ராஸ்பெரி, வேற கோலா ஐஸ், கோல்டு காஃபி, வெனிலா ஐஸ்கிரீம், ஸ்ட்ராபெரி, ராஸ்பெரி, இந்த மாதிரி எல்லா ஃப்ளேவர்ஸ். ஸோ நீங்கள் எடுத்து ஊதுனீங்கன்னா ஸ்மெல் இன்னும் நல்லா இருக்கு. ஸோ உங்களுக்கு கண்டே பிடிக்க முடியாது. ஆமாம், அம்மா ரூமை தட்டுவாங்க அப்படின்ட்டு சொல்லுமா அப்படின்வா. என்னடா ரூம் மட்டும் கமகமன்னு இருக்கடா, சூப்பர்ரா. புகை வருமா? அது புகை வரும், ஆனால் அந்த புகை வந்து எப்படியே கரைஞ்சிரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இ சிகரெட். இது வந்து என்ன பிரச்சனைனா அவன் இன்னும் அடிக்ட் ஆகிறான். சிகரெட்னாவது அவன் 10 பஃப் அடிச்சுட்டு அதை அணைச்சிட்டு பயந்து ஓடுவான் வாயில இதெல்லாம் போட்டுட்டு. இது அப்படி கிடையாது. பாத்ரூம்ல உட்காந்து அடிச்சாலும் யாருக்கும் தெரியாது, ரூம்ல உட்காந்து அடிச்சாலும் யாருக்கும் தெரியாது. நம்ம வந்து தைரியமா அடிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ அது வந்து ஒரு நாளைக்கு அவன் வந்து ஒரு 5 சிகரெட் 6 சிகரெட் தான் பிடிக்கிறான், மொத்தமே ஒரு 60-80 பஃப் தான் எடுக்கிறான் அப்படின்னா இங்க ஒரு நாளைக்கு 500 பஃப் எடுக்க ஆரம்பிச்சிடும். அப்போ எவ்வளோ அடிக்ஷன் அதிகமாகுது. அப்போ 500 பஃபுக்கு நிக்கோட்டின் ஏற்றிக்கிட்டே இருக்கான். அப்போ நிக்கோட்டின் கண்டென்ட் ரொம்ப டிபெண்ட் ஆகிடுது. அப்போ ரொம்ப டேஞ்சர். ஓகேங்களா? நிக்கோட்டின் கண்டென்ட் அதிகமான பாடியில் என்ன ஆகும்னா ஹார்ட் அட்டாக் வரும், ஸ்ட்ரோக் வரும், ஹார்ட் பிபி ரொம்ப அதிகமாக பின்னிடும், கிட்னி போயிடும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் டேஞ்சர். கேன்சர்னு ஒன்று வராதுன்னு ஒரு மார்க்கெட்டிங் ஒரு லைனை வச்சுட்டு கேன்சர் வரதுக்கு சான்ஸ் 5% தான் சிகரெட்லேயும். ஓகேங்களா? அந்த மாதிரி வச்சுக்கிட்டு பட் ஆனால் அதை தாண்டி நிக்கோட்டினோட இவ்வளோ எஃபெக்ட்ஸை உள்ள விட்றாங்க. நான் சொல்கிறது புரியுதுங்களா? மக்கள் கேன்சர்னா பயப்படுறாங்க, நிக்கோட்டின்னா நிறைய பேர் பயப்பட மாட்டாங்க. ஆனால் நிக்கோட்டினால ஹார்ட் அட்டாக் வரும், ஸ்ட்ரோக் வரும், அதனால் உடனே இறந்துருவான்னு யாருக்கும் வந்து அந்த பயம் இருக்குது, இல்லை அவேர்னஸ் இல்லை. அதை தான் நம்ம மக்களுக்கு சொல்கிறோம். ஸோ இ சிகரெட் இஸ் நாட் அன் ஆல்டர்னேட்டிவ் டு சிகரெட்.
அதுதான் நான் வந்து சொல்லக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான பழக்கமாக வந்து இருக்கு. அப்புறம் ரெண்டாவது நீங்கள் கேட்ட கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூக்கில் வந்து உரியிறாங்க, நிறைய ஆக்ஸ்லாம் வருது அப்படின்ட்டு. அதெல்லாம் வந்து சும்மா வந்து உங்களுக்கு ஒரு டெம்பரவரி ஒரு சூத்திங் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. என்னன்னா தைலம் தேய்ச்சிக்கிற மாதிரி, ஓகேங்களா? தைலம் தேய்ச்சனா அப்படியே கொஞ்சம் எரியும், யூ ஃபீல் பெட்டர் அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி இது வந்து ஒரு சூத்திங் எஃபெக்ட். அதில் என்ன இருக்குது? மென்தால் இருக்குது, கேம்ஃபர் அதாவது கற்பூரம் இருக்குது, மென்தால் இருக்குது, புதினாவோட லீஃப் இருக்குது, ப்ளஸ் கொஞ்சம் அந்த சென்டிங் ஏஜென்ட்ஸ்லாம் போட்டு உரியிறீங்க. அது உரியும் போது எந்த விதத்துலையும் அந்த க்யூர் கிடையாது. அப்படி உரியும் போது யூ கெட் அண்ட் அப்படின்னு பண்ணும்போது ஒரு சில்லிங் எஃபெக்ட் கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ தட் ஃபீல்ஸ் தட் யூ ஆர் ஹேவிங் சம்திங் டன், அவ்வளோதானே தவிர க்யூர் கிடையாது. பட் ஆனால் நிறைய பேர் என்ன வராங்கன்னா அதுக்கு ஒரு அடிக்ட் ஆகிடுறாங்க. அதுக்கு அடிக்ட் ஆகிட்டு எப்போ இது பார்த்தாலும் சொல்லு இல்ல அவங்க கோல்டு இல்லாத டைம்ல கூட கோல்டு இல்லாத டைம்லயே வச்சு உறிஞ்சிக்கிட்டு. அப்போ நார்மல் மூக்குல போய் தேவையில்லாம அந்த மென்தாலை ஏற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா மூக்குக்குள்ள புண்ணாயிருது, வெந்து போயிருது. நிறைய டைம் என்ன ஓவரா இருக்கும் போது தலைவலி வந்துருது. அதுக்கப்புறம் சைனசஸ் இருக்கவங்களுக்கு சைனசஸ் அதிகமாகுது. ஸோ இது எல்லாமே வந்து ஆனால் இந்த வேப்பிங் மாதிரி டேஞ்சர் கிடையாது, நிக்கோட்டின்லாம் இதில் கிடையாது. பட் ஆனால் வந்து தேவையில்லாத ஒரு அடிக்ஷன், தேவையில்லாத வந்து உங்களுக்கு சின்ன சின்ன சைட் எஃபெக்ட்ஸ். ஸோ அது வந்து நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அது எந்த விதத்தையும் க்யூர் கிடையாது. இட் இஸ் ஜஸ்ட் அந்த ப்ராப்ளம் இருக்கும்போது நீங்கள் இருந்தீங்கன்னா அப்போதைக்கு யூ ஃபீல் லைக் குட் கூலிங் எஃபெக்ட் இன் யுவர் நோஸ். அதுக்காக தான் நீங்கள் அதை பயன்படுத்தணும். அது கூட பயன்படுத்தணுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நீங்கள் அடிக்ட் ஆகி வேறு வழி இல்லாமல் பயன்படுத்துறீங்க, பண்ணிக்கோங்க. ஆட்லாம் போட்டு விராட் கோலிலாம் வந்தாலும் மயங்கிடுறீங்க, ஓகே. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து யூஸ்ன்னு கேட்டிங்கன்னா எந்த யூஸும் கிடையாது. அப்புறம் இல்லாத டைம்ல எடுக்கிற மாதிரி ஆகுறது அடிக்ஷன். தட் இஸ் கோயிங் டு பி காசிங் டேஞ்சரஸ். சிகரெட்டுக்கு வந்து அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கான ஒரு இதே கிடையாது. அப்படி சிகரெட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்தியா பொறுத்த வரைக்கும் இட் இஸ் பேண்ட். ஆனால் வந்து சிகரெட் ஸ்டில் இட் இஸ் கெட்டிங் அவைலபிள் இன் த மார்க்கெட், ஓகேங்களா? பேண்டுன்னு நம்ம கவர்மெண்ட் சைடில் இருந்தால் அர்த்தம். அஃபிஷியலாக அவன் கடையில் வந்து தொங்க விட்டு விற்க மாட்டான், ஓகேங்களா? சிகரெட் விற்கணும். பட் ஆனால் வந்து அன்அஃபிஷியலாக வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிடச்சிக்கிட்டு இருக்கு, ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக கண்காணிச்சு இதோட சப்ளை செயினை பிளாக் பண்ணுறதுன்றது கவர்மெண்ட்டோட இம்பார்ட்டன்ட் இனிஷியேட்டிவ் அவங்க எடுத்தாகணும். இல்லை சிகரெட்ஸ் இவ்வளோ அதிகமாக போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா டேஞ்சரஸாக வந்து அமையறதுக்கு வாய்ப்பு வந்து சொசைட்டிக்கு வந்து இருக்குது. நிறுத்தணும்னா சேம் டெக்னிக் தான். சிகரெட்டை வந்து அவன் வந்து விட்டுட்டு அவன் கிடைக்கவே இல்லைன்னா அவன் ஆட்டோமேட்டிக்காக விட்டுருவான்ல. அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அப்புறம் நம்ம நிக்கோட்டின் ரீப்ளேஸ்மெண்ட் கம்ஸ் அப்படி போய் நம்ம இது பண்ணலாம். இப்போ இன்னொரு இம்பார்ட்டன்ட் கோரிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த கம்ஸ், நிக்கோட்டின் கம்ஸ் இருக்குல்ல, சிவிங் கம். ஏன் சொல்கிறேன்னா இப்போ நம்ம சிகரெட்டை விடுறதுக்கு அதுதான் நம்ம யூஸ் பண்ண சொல்லி நம்ம வந்து பரிந்துரைக்கும். இந்த நிக்கோட்டின் கம்ஸ் வந்துட்டு ஓவர் த கவுண்டர் மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்குது, ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் போயிட்டு வந்து ஒரு விக்ஸு கேளுங்க கொடுத்துருவோம், அமிர்தாஞ்சன் கேளுங்க கொடுத்துருவோம், தூக்க மாத்திரை கேளுங்க கொடுக்க மாட்டான். டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் இருக்கா காமி அப்படின்னுவோம். புரியுதா நான் சொல்கிறது? அந்த மாதிரி இந்த நிக்கோட்டின் வந்து கேட்டால் கொடுத்துட்றோம். நான் சொல்கிறது புரியுதுங்களா? இந்த நிக்கோட்டின் கேட்டால் கொடுக்காதாலேயே சிகரெட் பிடிக்கிறவனுங்க இந்த ஆடெல்லாம் பார்த்துட்டு கொடுத்துட்டு நிக்கோட்டின் கம் எதுவும் இருக்காம அப்படின்னு சொல்லிட்டு இவனா போய் வாங்கி போட்டுடுறது, ஓகேங்களா? அவன் போடுறது எப்படி போடணும், எவ்வளோ டோஸில் போடணும், எவ்வளோ ஃப்ரீக்வன்சியில் போடணும், எப்படி இதை மென்னணும் எதுவுமே தெரியாது. சும்மா போடுறது ஒரு 5 நிமிஷம் இப்படின்றது விட்றம் பார்த்தியா அப்படின்றது கிருன்றவங்க தூண் துப்பிடுறது. அது வந்து அப்படி பண்ணக்கூடிய மெத்தடே கிடையாது. அது நீங்கள் டாக்டரை பார்த்தா தான் எப்படி அதை சீவ் பண்ணணும், எவ்வளோ நேரம் நீங்கள் பார்க் பண்ணணும், சீவ் பார்க்னு ஒரு டெக்னிக் இருக்குது, அதெல்லாம் வந்து அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. அப்புறம் நம்மகிட்ட அவங்க கிளினிக்கில் வந்து தெனவட்டாக உட்காருவாங்க அந்த பேஷண்ட் உட்காந்துட்டு, சரி சார் ஒன்றுன்னு ஆசைப்படுறீங்க, நான் உங்களுக்கு ஒரு நல்ல நிக்கோட்டின் கம் இது எப்படி என்னன்னு சொல்கிறேன்னு வந்து எது கம்மா அப்படின்னு ஒரு மாதிரி சிரிப்பான். என்னப்பா இப்படி சிரிக்கிறீங்க? அதெல்லாம் நாங்கள் எப்பயோ பயன்படுத்தினது, வேஸ்ட்டு, ஒன்றும் வேலை செய்யாது, அவனுக்கு யூஸ் பண்ணிருக்கவே தெரியாது. நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி கம்மை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க. இன்னொரு இம்பார்ட்டன்ட் ஏன் இந்த விஷயத்த நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய யங்ஸ்டர்ஸ், எஸ்பெஷலி யங்ஸ்டர்ஸில் ஸ்கூல் போகிற பசங்க, 7வது 8வது 9வது பசங்க மெடிக்கல் ஷாப்பில் போய் இந்த கம்மை வாங்கிக்கிட்டு போகிற கிளாஸில் போகிற பஸ்ஸில் இந்த கம்மை மென்னுட்டு போயிட்டு இருக்காங்க. நீங்கள் எல்லாரும் பார்க்கும்போது அது வந்து சிவிங் கம் பூமர் மென்னுட்டு இருக்கான், பிக் பபுள்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். கிடையாது, நிக்கோட்டின் கம்மை மென்றாங்க. நிக்கோட்டின் கம்மோட எஃபெக்ட் அவனுக்கு கிடைக்கிது. அப்படியே மெய் மருந்து கிளாஸில் உட்காந்துக்கிட்டு இருக்கான் அப்படின்றான். சிகரெட்டை ஒழிக்கிறதுக்கு தாண்டா இதை கண்டுபிடிச்சோம் டாக்டர்ஸ். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உன்னை சிகரெட்டை விட வைக்கிறது. இவன் வந்து இதை போய் டேரெக்டாக எடுத்து இதுக்கு ஒரு அடிமை ஆகிட்டு இருக்கான். ஸோ நிக்கோட்டின் கம்முக்குன்ற அடிமையும் ஆரம்பிச்சிருக்கு, புரியுதுங்களா? ஸோ இங்கே நம்ம என்ன இனிஷியேட்டிவ் நம்ம எடுக்கணும்னா, டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் நிக்கோட்டின் கம் சேல்ஸ் ஆகக்கூடாது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். விக்ஸ் அமிர்தாஞ்சன் மாதிரி கிடையாது. எப்படி தூக்க மாத்திரை கொடுக்க மாட்டீங்களோ அது. ஏன்னா இது ஒருத்தரோட லைஃப்பை சேவ் பண்ணுது. சிகரெட்டை விடணும்னு ஆசைப்படுறவனுக்கு இதான் இருக்கிற ஆப்ஷன். அதை அவன் நீ ஃப்ரீயாக வந்து இந்த வேணா இதான் சிகரெட் விதா எடுத்துக்கோ, இதாக எடுத்துக்கோ அப்படின்னு அது விற்பனை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அவனுக்கு அதை எடுக்கவே தெரியாத, அவன் அதை தப்பாக யூஸ் பண்ணுறான்னா அவனுக்கு அது மேலே இருக்க நம்பிக்கை போத ஒன்று. ரெண்டாவது, இதை பார்க்குற சின்ன பசங்க இது என்ன புது கைண்ட் ஆஃப் சிவிங்கம்னு போட்டு இந்த சிவிங்கம்ல பயங்கரமாக எஃபெக்ட் வருது மச்சி, எஃபெக்ட் வேற லெவல்ரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புள்ளிங்கோஸ் எல்லாருமே ஜாலியாக அதை எடுக்க ஆரம்பிச்சிடறோம். ஸோ தேர் கெட்டிங் அடிக்டட் டு த நிக்கோட்டின். இதெல்லாமே எனக்கு தெரிஞ்சு நம்ம சொசைட்டியில் வந்து இம்பார்ட்டண்ட்டாக வந்து கொண்டு வர வேண்டிய ஸ்டெப்ஸாக இருக்குது. இப்போ இன்னொன்று யூஸ் பண்ணுறாங்க, கூல் டிப் வாயில் ஓரம் மோதி. அது ஒரு பெரிய டாபிக்.
கூல் லிப் அதுவும் அதே மாதிரி தான் சேம் டொபாக்கோட கலந்தது, அதுவும் ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ் தான். அதுவும் கேன்சர் வரதுக்கு 100% கேன்சர். ஸோ ஒரு இடத்துல அவங்க பதிச்சு வச்சிருப்பாங்க. அந்த புயல போடுற மாதிரி தான் மாவா பான் மசாலா மாதிரி தான் அந்த கூல் லிப். இப்படி அவனை பாருங்க மார்க்கெட்டிங் எவ்வளோ பிளான் பண்ணி பேரை வச்சிருக்கான் கூல் லிப். ஓகேங்களா, பான் பராக்கு, குட்கா, டொபாக்கோ, பான் மசாலா இப்படிலாம் போட்டால் விற்பனை ஆகுதுன்னு தெரியும். ஓகேங்களா, நார்த் இந்தியா நம்ம ஊரில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி எல்லாரும் வாங்கணும், சின்ன யங்ஸ்டர்ஸ்லாம் வாங்கணும் போது கூல் லிப். ஸ்கூல் பசங்க தான் அதிகமாக. அதுதான் நான் சொல்கிறேன். நிறைய டீச்சர் சொல்கிறாங்க சார் அவன் வாயில் ஏதோ ஒன்று புதைச்சி வச்சுக்கிட்டு உட்காந்துட்டே இருக்கான் சார், அப்படியே என்னை பார்த்துக்கிட்டே இருக்கான், குருன்னு பார்க்குறான் அப்படின்றாங்க. என்னையா பார்க்குறான்னு தான் தெரிய மாட்டேங்குது. அப்புறம் தான் அவனுக்கு பேரண்ட்ஸ் கூப்பிட்டு வந்து என்னன்னே தெரியல சார், அட்டென்டிவே இல்லைன்றாங்க. பார்க்குறாங்க டீச்சர்ஸே ஃபோன் பண்ணி என்கிட்ட டீச்சர் தான் எனக்கு அமிச்சது. அவங்க அந்த டீச்சர் வந்து என்ன போய் பாருன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அனுப்பிச்சு விட்ருக்காங்க. பையன் கேட்டால் ஒன்றுமே இல்லை சார்ன்றான். நான் வந்துட்டு வாயை திறக்கும் போதே கண்டுபிடிச்சிட்டேன் ஃபுல்லாக நிக்கோட்டின் ஸ்டெயினிங் இருக்குது, ரெட்டாக இருக்குன்னு. அவங்க அம்மா அப்பா அது எதுவும் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் 2 நிமிஷம் வெளியே உட்காருங்கமான்ட்டு அப்புறம் அவங்ககிட்ட பேச ஆரம்பித்தேன். என்னப்பா அதை இருக்கு? ஒன்றும் இல்லை சார், சும்மா ஓவராக பண்ணுறாங்க சார். சொல்கிறா நம்மள நானும் அப்படி தான்டா, நானும் ஒரு கேடிடா, அவனை மாதிரி இறங்கிடுறது படு லோக்கலாக சொல்கிறா அப்படின்னும் போது அப்புறம் சொல்லுவான், ஆமாம் சார் அப்பப்போ யூஸ் பண்ணுவேன். என்ன அந்த கூல் லிப்பா? ஆமாம் சார், என்ன நான் அப்பயே கண்டுபிடிச்சிட்டேன், வாயில அப்படி இருக்கா, ஐயோ தெரியுதா சார். அப்புறம் அவனுக்கு உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணி அப்படி. இப்போ அவங்க அம்மா அது இருக்கிறத பிரேக் பண்ணோம்னா அவங்க ரொம்ப டென்ஷன் ஆகிடுறாங்க. அவன் பையன் போட்டு அடிக்கிறது, பையனை போட்டு இது பண்ணுறது. ஸோ இந்த அம்மா அப்பாங்களாம் எனக்கு தெரிஞ்சு என்னென்னா அவங்க பையன் கூட ரொம்ப ஃப்ரெண்டாக ஆகணும். ஓகேங்களா, பொண்ணோட ரொம்ப ஃப்ரெண்டாக ஆகணும். கூல் லிப் தானடா, ஓகேடா யூஸ் பண்ணுறியா, வெரி குட்ரா, வாடா அதை பற்றி என்னென்னு கொஞ்சம் படித்து பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பாப்பா இங்கே யாரும் சபரின்னு ஒரு லூசு டாக்டர் பேசிகிட்டு இருக்கான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு லெட்ஸ் சி வாட் இஸ் சேயிங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூல் லிப் பற்றி பார்க்குறது. அதே மாதிரி நிறைய அவேர்னஸ் வீடியோ என்ன போட்டிருக்காங்கன்னு பார்க்குறது. இந்த கூல் லிப்போட கண்டென்ட் வந்து என்ன அப்படின்னு மெடிக்கல் ஃபேக்ட்ஸை பல ஜேர்னல்ஸில் வந்து பார்க்குறது. இப்படின்னு அந்த பையனோட சேர்ந்து இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் என்னடா இதெல்லாம் அப்படி இருக்குன்னு சொல்கிறாங்களேடா, ஏன்டா அதுக்கு பதில் நம்ம சும்மா நம்ம தோணுச்சுன்னா ஒரு வெத்தலை பார்க்க பீடா போட்டு போயிடா, ஏன்டா இந்த மாதிரிலாம் உட்காந்துக்கிட்டு இவ்வளோ ஸ்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட ஒரு ஃப்ரெண்ட்லியாக அணுகும் போது அவன் ஓப்பன் அப் பண்ணுவான். அதே மாதிரி நம்ம சொசைட்டியை டெவலப் பண்ணுறதுக்கு எவ்வளோ விஷயம் இருக்குடா. உன்னை நம்பி தான் வந்துட்டு நம்ம வீடுன்னு இல்லை இந்த நாடே இருக்குது. யங்ஸ்டர்ஸ் ஆர் த ஃபியூச்சர் ஆஃப் இந்தியா அப்துல் கலாமே சொல்லிட்டு போயிருக்காரு. ஓகேங்களா, அதெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் நானும் வரேன். நான் வந்து உங்களுக்கு தெரியாது 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது மேக்ஸில் ஃபெயிலு. ஓகேங்களா, 8th படிக்கும் போது மேக்ஸில் ஃபெயிலு. ஓகே, சயின்ஸில் ரொம்ப கம்மியாக இருக்குது. எங்கள் டேடிலாம் நீ எதுக்கும் உட்பட மாட்டேன்னு சொன்னார். ஓகேங்களா, ஆனால் அதெல்லாம் ஒரு வெறியாக எடுத்து அப்புறம் அப்துல் கலாம் ஸ்டெப்ஸில் நம்ம பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் எம்பிபிஎஸ்ன்னு ஒன்று எடுத்தேன். அதுவும் கவர்மெண்ட் காலேஜில், கவர்மெண்ட் தருமபுரி மெடிக்கல் காலேஜில் எம்பிபிஎஸ் எடுக்கிறேன் மெரிட்டில். ஓகேங்களா, ₹1 எதுவும் ஃபீஸ் கிடையாது. எம்டியும் திருப்பி மெரிட்டில் எடுக்கிறேன். ஏன் அப்படின்னா ஒரு வெறி வந்து நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும் சொசைட்டிக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கவர்மெண்ட் காலேஜில் தான் படித்தேன். திருப்பி வெளியே வந்து we are practicing to the public, creating lot of awareness. இது தாண்டி இன்னும் கொஞ்சம் நிறைய பண்ணணும், புது புது இன்வென்ஷன்ஸ் பண்ணணும், சிகரெட்லேருந்து வெளியே வரவங்களுக்கு நிறைய புது புது விஷயம் கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு ரிசர்ச்சஸ் பண்ணணும்ட்டு பல ஆசை, நிறைய மாணவர்களை ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி கான்ட்ரிபியூஷன் சொசைட்டிக்கு நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒருத்தனை நம்ம மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா, ஸோ அடிக்டர்ஸ்க்கும் நான் இதையே சொல்கிறேன், நீங்கள் மேலே வாங்க, வெளியே வாங்க, நிறைய விஷயம் நல்ல விஷயம் பண்ண வேண்டியது இருக்குது. இந்த மாதிரி சின்ன சின்ன ஆசைங்களுக்கு போய் உங்களை அழிச்சிக்காதீங்க. வெளியே வந்து ஒருத்தர் ஒரு பணிகள் செய்கிறீங்கன்னா எவ்வளோ நல்ல. இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக ரொம்ப அழகாக வந்து மக்களுக்கு அவேர்னஸை கொண்டு போய் சேர்க்குறீங்க, ஒரு பணி செய்கிறீங்க. இப்போ வந்து நான் ஒரு டாக்டராக வந்துட்டு பேஷண்ட்ஸை ட்ரீட் பண்ணுறேன், டிசீஸை ப்ரிவென்ட் பண்ணுறேன், சொசைட்டிக்கு ஒரு பணி செய்கிறேன். உங்களாலையும் சரி என்னாலும் சரி நம்மளோட நாடோட எக்கனாமி, தமிழோட எக்கனாமி வளரும். இந்த மாதிரி ஆளுங்கனால எக்கனாமி வளராது, மோசமாக போகுது. கேன்சர்னால அவன் கூல் லிப் வந்து கேன்சர் ஆகிட்டு என்ன ஆகிடும், அந்த ஆட்லாம் பார்த்துருப்பீங்க, சுனிதா 24 அப்படின்னா ஒரு கேர்ள் நம்மளை திரும்பி பார்க்கும் தேட்டரில், முகேஷ் அப்படின்னு ஒரு இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த அந்த சின்ன பையன் ஒரு 35-40 வயசில் அதில் வாய் கேன்சர் வந்து ஃபுல் தாடையை வெட்டி இழுத்து வாய் பேச முடியாமல் கோணிக்கிட்டு மூக்கில் டியூப் போட்டு பால் ஊற்றிக்கிட்டு அப்படியே படுத்துக்கிட்டு இருக்கணும். அவங்க அம்மானா அவங்க அம்மா எதுக்கு அந்த குழந்தைய பெற்றுக்கணும்? அதனால எவ்வளவு நம்ம சொசைட்டி கிளாஸ் ஒரு இளைஞரை இழக்கிறோம், who can earn and develop our society. ஓகேங்களா, அந்த இளைஞருக்கு வந்து எவ்வளோ செலவு கவர்மெண்ட் பண்ணியிருக்கு. அவனா நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா பெரிய அப்போல பெரிய ஹாஸ்பிட்டலில் போயிட்டு கோடி கணக்கில் கொடுத்து சரி பண்ண முடியும்னு காசு வச்சு? கிடையாது. அவன் மிடில் கிளாஸ். அவன் வந்து என்ன பண்ணுவான், ஒரு பேசிக் அடையார் கேன்சர் இன்ஸ்டியூட்டோ இல்லைனா ஒரு அரசு கேன்சர் இன்ஸ்டியூட்டோ போகிறான். அரசு கேன்சர் இன்ஸ்டியூட் அவனுக்கு ஃப்ரீயாக ட்ரீட்மெண்ட் கொடுத்தாகணும், ஏன்னா அவன் நம்மளோட குடிமகன். அரசு கேன்சர் இன்ஸ்டியூட் அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. கீமோதெரபி எவ்வளோ செலவாகுது தெரியுமா? 3 லட்சம் 4 லட்சம் செலவாகுது அவனுக்கு. எவ்வளோ 3 லட்சம் 4 லட்சம் செலவாகிறது வந்து அந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக செலவு பண்ணுறாங்களே, இது யார் பணம்? நம்ம எல்லாம் கட்டுற வரி பணம். ஓகேங்களா, அது வந்து கவர்மெண்ட் வந்து இவங்கள மாதிரி ஆளுங்களுக்கு ஃப்ரீயாக ட்ரீட்மெண்ட் பார்க்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த 3 லட்சம் 4 லட்சம் கவர்மெண்ட் ஏன் உனக்கு செலவு பண்ணணுன்ற? நீ அஜால் குஜால்ட்டே போட்டு கூலிப்பை போட்டு சுற்றிக்கிட்டு வாயை வெட்டிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருப்பீங்க. நாங்கள் எங்களோட கஷ்டப்பட்டு சொசைட்டியை முன்னேற்றத்துக்கு அடுத்தடுத்த லெவலுக்கு நம்ம நாடு போகணுன்றது நம்மளாம் உழைச்சிக்கிட்டு இருப்போம். அந்த வரி பணத்தை எடுத்து இந்த மாதிரி கேன்சர் பேஷண்ட்டுக்கு, சிகரெட் பிடிச்ச கேன்சர் பேஷண்ட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கிறது முட்டாள்தனமாக தெரியலையா? ஸோ இதை தான் நான் சொல்ல வரேன். தயவு செஞ்சு இந்த சைக்கிள் செயினை நம்ம பிரேக் பண்ணோம்னா நம்ம இந்த மாதிரி தேவையில்லாத ப்ராப்ளம்ஸுக்கு காசு செலவு பண்ணுறதோட நம்ம நாடு முன்னேற்றத்துக்கு எவ்வளோ ஏழை மாணவர்களை படிக்க வைக்கிறதுக்கு ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸு, சொசைட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸு, எவ்வளோ விஷயங்கள் இருக்குது மேடம். ஹெல்த் செக்டார், அக்ரிகல்ச்சர் செக்டாரு, ஸ்பேஸ் செக்டார், எவ்வளோ செக்டார்ஸ் இருக்குது. எல்லா செக்டர்ஸும் இம்ப்ரூவ் பண்ணனால. ஸோ இதெல்லாம் தான் நம்ம மக்களுக்கு தெரிய வேண்டிய கருத்தாக இருக்குது.
ரொம்பவே அழகா பதில் சொன்னீங்க. கேட்ட கேள்வியா தெளிவா பதில் சொல்லியிருக்கீங்க. மேபி இத பார்த்து ஒரு 4 பேர் திருந்துனா நல்லது அப்படின்னு நான் அவ்வளவுதான் நம்மளுக்கு நினைக்கிறேன். தேவை. நம்மள பார்த்து ஒரு 4 பேர் திருந்தினா போதும். திருந்தினா பல பேர் போதும். கழுவி தான் ஊத்துவாங்க. அது பிரச்சனை கிடையாது. 4 பேர் விழுந்தா போதும். அதே மாதிரி வந்துட்டு நிறைய பேர் கேன் திங்க் என்ன டாக்டர் ரொம்ப ஸ்லக்கிஷா பேசுறாரு. சி ஐ அம் டாக்டர், ஐ கேன் ஸ்பீக் வெரி குட் இங்கிலீஷ் டூ. பட் ஆனால் உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணணுன்றதுக்காக தான் மெயின்டைனிங் அ வெரி குட் லோக்கல் தமிழ் லாங்குவேஜ் டோன். ஓகேங்களா? நிறைய பேர் தப்பா எடுத்துக்காங்க. என்னடா ஸ்லக்கிஷா நிஜமாலே டாக்டர் அப்படின்னு. ஏன் ரியல் இல்ல டாக்டர்? நம்ம அந்த ஸ்டீரியோடைப்ல உடைச்சிருவோம். சோ அந்த டாக்டர்னா அப்படிதான் ஸோ இருக்கும். வந்து அந்த ஸ்லாங் ஏன் அடுத்து அப்படி பேசுறேன் அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு கூட ஈஸியாக கனெக்ட் ஆகணும், மக்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் போய் சேரணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி லோக்கலா இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்லாங் எடுத்து பேசுறேன். ஏன்னா நம்ம தமிழ் சமுதாயத்துக்கு தானே நம்ம பேசுறோம். இப்போ ஒரு இங்கிலீஷ் கான்ஃபரன்ஸ்ல பேசினா ஐ ஸ்பீக் அ வெரி குட் इंग्लिश, आई कैन टॉक टू एन इंग्लिश मैन इक्वली. और हिंदी कॉन्फ्रेंस में मैं बहुत अच्छा हिंदी बात कर सकता हूँ, हिंदी मेरे को बहुत अच्छा आता है, ऐसा नहीं कि मैं सिर्फ तमिल हूँ. सो आई कैन टॉक ऑल लैंग्वेजेस. ओके, உங்களோட கனெக்ட் ஆகணும் தான் இந்த ஸ்லாங்கை தவிர டாக்டர் அப்படி கிடையாது. ரொம்ப நன்றி சார். வாய்ப்புக்கு நன்றி மேடம். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் ரஜினிகாந்த் சிறப்பு தோற்றத்தில் விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் நடிப்பில் லால் சலாம் திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. சன்லேண்ட் ரிஃபைன்ஸ் அண்ட் ஃப்ளவர் ஆயில். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும்.